ஓம் ஸ்ரீகாந்தத்ருஹிணோபமன்யுதபனஸ்கந்தேந்திரநந்த்யாதயः பிராச்சீனோ குரவோபி யஸ்ய கருணாலேஷாத்கதா கௌரவம் தம் சர்வாதிகுரும் மனோஜ்ஞவபுஷம் மந்தஸ்மிதாலங்கிருதம் சின்முத்ராங்கிதமுத்ரபாணிநளினம் சித்தே சிவம் குர்மஹே. நமஸ்ஸரசே நமஸ்ஸரசஸ்பதயே நமஸ்ஸகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நமப்பிருதிவே. எல்லாம் வல்ல இறைவனுடைய பெருங்கருணையினாலே 453வது வார வளமான வாழ்விற்கு வழிபாட்டு சிந்தனைகள் தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் ஆத்மசப்த விசாரம் நம்மை நாம் அறிவோம். இதெல்லாம் புது தலைப்பு. இப்போ இந்த வாரம் நம்ம சிந்திக்க போகிறது சகலாத்மா. பொதுவாக ஆகமங்கள் ஆத்மசப்தத்தை எப்படி சொல்லியிருக்கு, ஆகமங்களுடைய நோக்கில் அப்படின்னா 3 விதமாக ஆகமங்களில் ஆன்மாவை பற்றி குறிப்பிட்டிருக்கு. அதில் ஒன்று தான் கேவலாத்மா அப்படின்னு சொன்னோம். அது சென்ற வாரம் பார்த்தோம். 3 நிலை, இறைவனோடு ஒன்றிய நிலை, அது முக்தாத்மா. இது ரெண்டுத்துக்கும் நடுப்புற இருக்கக்கூடியது சகலாத்மா அப்படின்னு சொன்னோம். இப்போ ஆத்மசப்தம் தனியாக விசாரம் பண்ணணும். சகல சப்தம் அப்படின்னா கலா அப்படின்னா அவயவம் அப்படின்னு அர்த்தம். அவயவம் அப்படிங்கிறதும் புரியல அப்படின்னா உறுப்பு அப்படின்னு அர்த்தம். ஒன்றன் சார்புடையதாக இருப்பது, தான் தனித்து இயங்காதது, அதே சமயத்தில் ஒன்றி இயங்குவது, அது இல்லாமல் இயங்க முடியாது. இவ்வளவு வியாக்கியானம் சொல்லணும் இந்த அவயவம்ங்கிறது. இப்போ அவயவம் அப்படின்னு சொன்னால் அங்கு அப்படின்னா பற்றுவதுன்னு சொல்கிறாங்க. அங்கு அப்படிங்கிறது என்ன? பற்றுவது அப்படின்னு வடமொழியில். அங்கு என்ற சொல்லானது பற்றுவது என்கிற பொருளில் அங்குலி அப்படின்னு வார்த்தையை பயன்படுது. அங்குலின விரல். ஒரு பொருளை பிடிப்பதற்கு இந்த விரல் பயன்படுத்தப்படுவதனால் வடமொழியில் அங்குலின்னு பேர் வைக்கிறான், பற்றுவது. இப்போ இந்த விரல் கையின் உறுப்பு. கைங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதுக்கு தோல் இருக்குது, மணிபந்தம் இருக்குது, கூர்ப்புறம் இருக்குது, ஹஸ்ததலம் இருக்குது, அங்குலி இருக்குது. அதில் உள்ள பர்வமூலி, பர்வசந்தின்னு சொல்கிறோம். அதெல்லாம் என்ன, வளையறதுக்கு மடக்கிறதுக்கெல்லாம் பயனாகும். உடனே எல்லாருமே ஒரு மெடிக்கல் சயின்ஸ் நடத்துகிறேன் அப்படிங்கிற சிந்தனைக்கு மாத்திரம் யாரும் போயிட வேண்டாம். காரணம் என்னென்னா, ஒரு முழு உறுப்பில் ஒரு பகுதி, அப்படி தானே? அதுதான் அவயவம்னு சொல்கிறோம். சந்திரகலா அப்படின்னு சொல்லுவோம். 15 நாள் தேயும், 15 நாள் வளரும். அதில் ஒரு நாள் மாத்திரம் தேயவும் தேயாது, வளரவும் வளராது. அந்த நாள் தெரியுமா? தேயவும் தேயாது, வளரவும் வளராது. அமாவாசை சுத்தமாக ஒன்றுமே இல்லையே. பௌர்ணமி பூர்ணமாக வளர்ந்துருக்கேன், அதுவும் இல்லை. அஷ்டமி தேஞ்சாலும் வளர்ந்தாலும் ஒரே மாதிரி இருக்கும். அஷ்டமி சந்திர விப்ராஜ தலிக ஸ்தல சோபிதா. ஆமாம், ஞானிகள் அந்த காலத்தில் அவ்வளோ அழகாக அஷ்டமி சந்திரன்னு அம்பாளுடைய நெத்தியை பார்த்து சொல்கிறார். வளரவும் வளர, தேயவும் தேயாது. எப்படியா இருந்தாலும் அஷ்டமி அப்படியே தான் இருக்கும், நடுப்புற இருக்கிறதுனால. அந்த மாதிரி ஒரு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, அவயவம் என்பது ஒரு முழுமையின் பகுதி. இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். உடம்புக்கு கை உறுப்பு, கைக்கு விரல் உறுப்பு, ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறது. அதனால் அவயவம் சிற்றவயவத்திலேருந்து பெரிய அவயவம் வரைக்கும் என்ன இருக்கு, தனித்தனியாக இருக்குது. அப்போ கலா அப்படின்னா அவயவம்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கலான்னா தேஞ்சி விளையிறது, 15 நாள் தேயிறது, 15 நாள் வளர்றது அப்படிங்கிற மாதிரி அதுக்கும் கலாங்கிற சப்தத்தை பயன்படுத்துகிறா. பொதுவாக கலைகள் அப்படின்னு நம்ம பயன்படுத்துகிறோம். 64 கலைகள் இருக்குது. குதிரை ஏற்றம், யானை ஏற்றம்,
கடற்றறிவர் அப்படின்னு 63 நாயன்மார்களில் ஒரு நாயன்மார். பறவை பேசுகிற ஒலியை அறிபவர். அது என்ன பறவை என்ன பேசும் அதை வச்சு சொல்லுவார். என்ன பட்சி சாஸ்திரம் அதை வச்சு நடக்க போகிறதெல்லாம் சொல்லுமா. அந்த மாதிரி அறிவெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறா. எப்படி பேசிக்கும் அந்த லாங்குவேஜ் அது மாதிரி. அது ஒரு கலை. மந்திரம் ஒரு கலை. மந்திரவாதம் பண்ணுறதுங்கிறது என்னது ஒரு கலை அப்படின்னு கூட சொல்லியிருக்கா. அப்போ அந்த மாதிரி ஒரு அறிவு பயிற்சியை கலை என்று சொல்லுகிறார்கள். சந்திரனின் வளர்ச்சியை கலை என்று சொல்லுகிறார்கள். உடலிலே இருக்கக்கூடிய உறுப்பை கலை என்று சொல்லுகிறார்கள். இதுதானே இதெல்லாம் கலாசப்தத்துக்கு வியாக்கியானம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சகல முன்னாடி ஒரு ச அப்படின்னா என்னன்னா எப்பொழுதும் உடைய சனா கூட உடைய சேர்ந்து இணைந்து அப்படிங்கிற வார்த்தையை தான் சங்கிறது. சகலா கலைகளுடன் இணைந்தது, உறுப்புகளுடன் இணைந்தது. அப்போ பல உறுப்புகள் ஒன்றாக இணைந்திருப்பது அப்படின்னு சொன்னால் உடலை சகலம் என்று சொல்லுகிறார்கள். இப்போ புரியுதா? சகலம்னா என்ன? உடம்பு. அது நல்ல வார்த்தையை எப்படி பயன்படுத்தியிருக்கான் பாருங்கள். ஆகமத்தில் சிவபெருமானில் ஆகமம் சிவபெருமான் சொன்னது. இப்போ என்னென்னா எறும்புக்கும் உடம்பு இருக்குது, யானைக்கும் உடம்பு இருக்குது, மரத்துக்கும் உடம்பு இருக்குது, புழுவுக்கும் உடம்பு இருக்குது. இருக்கா இல்லையா? எல்லாத்துக்கும் உடம்புன்னு ஒன்று இருக்குது. அப்படி அந்த உடம்புன்னு ஒன்று இருந்தால் அதில் உறுப்புங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம விளக்கமாக சொல்லலாம். ஒரு செல் உயிரி இருக்குங்கிறான், அது நீந்துதுங்கிறான், அது வாழுதுங்கிறான், மூச்சு விடுறதுங்கிறான். என்னது மூச்சு விடுறது அப்படின்னு சொல்கிறான். அது என்ன கணக்குன்னு நமக்கு தெரியல ஒன்றும். அப்படி தானே? மூச்சு விடுறது அப்படின்னு மூச்சு விடுறது அப்படின்னு சொன்னால் அது உள்ளே சாப்பிட்றதுன்னு அர்த்தம், வெளியில் போகிறதுன்னு அர்த்தம். மலை ஜல அவஸ்தையெல்லாம் அதுக்கு என்ன இருக்கு? நீ என்ன சாப்பிட்ற என்ன வெளியில் விடுறதெல்லாம் அப்புறம் ரெண்டாவது விஷயம். அப்படி தானே? அப்போ சகலம் என்கிற வார்த்தையினால் ஆன்மாவை பிரித்து உடலை பிரித்து இது இரண்டையும் இணைத்து ஒரு வார்த்தையை உருவாக்கி இருக்கிறார்கள். இதுக்கு கொஞ்சம் என்ஜினியரிங்கெல்லாம் நம்ம போயிட்டு தான் இங்கே வரணும், அப்போ தான் புரியும். நம்ம சகலாத்மா தானே சொல்கிறேன் கேட்குறாங்கிறதுனால உங்கள் சௌரியத்துக்கு எதையாவது சொல்லிட்டு இருக்கிறதா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஜாயிண்ட் அப்படி இணைக்கிறோம்ல, அது பர்மனெண்ட் ஜாயிண்ட், டெம்பரவரி ஜாயிண்ட் அப்படின்லாம் இருக்குது. போல்டு நெட்டு மாதிரி போட்டு தேவைன்னா இணைச்சிக்குவா, தேவையில்லைன்னா பிரிச்சுடுவான். சோட்டினா அப்படி தனியாக வந்துடும். இப்படி தானே? அப்போ அதை வெல்டு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் 2 பிளேட்டை வச்சு அடிக்கிறான் ஒன்றா. ரிவிட்டுன்னு சொல்லுவாள். முன்னாடி ஒரு பிளேட்டு ஒன்றா வச்சு மேலே அந்த ஃபார்ம் பண்ணி பிரியாமல் அடிச்சிருக்கோம். அப்போ நம்ம பிரிக்கணுன்னா அந்த ரிவிட்டோட ஒரு தலையை எடுத்துட்டா அந்த பிளேட்டை பிரிச்சிடலாம் கொஞ்சம். அதை மாதிரி சகலா அப்படிங்கிற வார்த்தை பல கலைகளை இணைந்திருப்பது, ஒன்னோட ஒன்று ஜாயின் பண்ணி வச்சுருக்கான். அப்படி என்ன ஜாயிண்ட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 8 விஷயம் சொல்கிறான். இது எல்லாமே ஜாயிண்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறான். ஆனால் ஜென்மாந்தரத்தில் இந்த 8 விஷயம் ஜாயிண்ட் ஆகாது. ஒன்னோட ஒன்று தானாக ஆகாது, நாமெல்லாம் ஆக்கினாதான் ஆகும். செங்கலோ சிமெண்டோ கம்பியோ ஜல்லியோ ஜலமோ எல்லாரும் ஒன்றா கலந்து கொத்தனார் முயற்சியில் இப்படி ஒரு வடிவம் அமைத்தால் இந்த வீடுங்கிறது ஒன்று உருவாகும். செங்கல் தானாக வந்து செவராகாது. யாராவது ஒருத்தர் இணைச்சி அந்த முறைப்படி கட்டினாதான். ஏன் அப்படின்னா அந்த 8 பொருள்களின் இணைவை, அதனால் சகலம் சாங்கிற பதம் கலைங்கிற பதம். இப்போ 8 இணைவு. அந்த 8 என்ன அப்படின்னா பிருத்திவியினுடைய அம்சம், அப்புனுடைய அம்சம், தேயுவனுடைய அம்சம், வாயுவனுடைய அம்சம். இதுக்கு ஜென்ம விரோதம் 4. எதுக்கு ஜென்ம விரோதம்? பிருத்திவிக்கு ஜென்ம விரோதம் வாயு. என்னது? பிருத்திவி வைரம் இருக்குல்ல, இந்த வைரத்தை வந்து ஒரு 600 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு மேலே நம்ம வெப்பப்படுத்துகிறோன்னு வச்சுங்களேன், அது கார்பனாக மாறிடும். ஆனால் வைரத்தால் தான் இருக்கலாம், அவ்வளோ அடர்த்தியானது. அப்போ இந்த வைரம்ங்கிறது காற்று.
இப்படிதானே? அந்த காற்று இணைந்து 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 எதுவாயிட்டு வைரமாயிடுச்சு, இணைஞ்சு பெரிய 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 காற்றாகும். காற்று பிரிஞ்சுட்டே போகும், பிருத்திவி சேர்த்துட்டே வரும். அதான் விஷயம். பிருத்திவி விருத்தம். நான் எதுவுமே ஆகமத்தில் சொல்கிறது தான் சொல்கிறேன். நீங்கள் அந்த கலையை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கா சகலாத்மா அப்படிங்கிற வார்த்தைக்குள்ளே ஏன் இதை சொல்லுகிறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். காற்றும் பிருத்திவியும் ஜென்ம விரோதம். காற்று பரவும், பிருத்திவி குறுக்கும். பிருத்திவிங்கிறது என்ன? குறுக்க அணுக்கள் அப்படியே சேர்ந்துட்டே போனால் கெட்டி தட்டிடும். அதுதான் பிருத்திவியினுடைய அம்சம். அணுக்களை பிரிஞ்சுட்டே போனீங்கன்னா தளர்வு, காற்று வந்துடும். புரியுதா? அதோட ஜென்ம விருத்தம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெருப்பும் தண்ணியும் ஜென்ம விருத்தம். பிருத்திவி ஜலம் விருத்த வன்னினாபிபூதம் ததாகாரம் பாவையது. மிக அழகாக சொல்லுகிறது பூத சுத்திங்கிற ஒரு விஷயம். நான் ரொம்ப அப்படியே லைட்டாக கோயிலில் சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்குள்ளெல்லாம் பெரிய பெரிய சயின்ஸ் எல்லாம் வச்சுருக்கான். அது நம்ம எல்லா டிபார்ட்மெண்ட்டும் படித்தா தான் அதை புரிஞ்சிக்க முடியும் போல. இங்கே சொன்ன பகவானோ இல்லையோ, அதாவது வெப்பம் ஏறிண்டே போகிறது அப்படின்னா சூடு வந்துடும், இறங்கிண்டே போனால் குளிர்ச்சி வந்துடும். இதுதானே? ஏசியை ஃபுல்லாக வச்சுட்டோன்னு வச்சுங்களேன், என்ன ஆகிடும்? குளிர்ச்சி. அப்போ எடுத்தோடனே ஃபுல்லாக அனல் அடிக்கும் அந்த ஏறிண்டே போகும்போது. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ நெருப்பு தண்ணி, தட்பம் வெப்பம், புனலினும் தண்ணியன் தீயினும் வையன். என்ன மாதிரி வார்த்தை, என்ன மாதிரி யோசனை. அப்போ இது ரெண்டும் என்னது? ஜென்ம விரோதம். ஆனால் அதுவும் இருக்குது. பிருத்திவி ஸ்வவிருத்த வாயு, ஜலம் ஸ்வவிருத்த வன்னி. அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியன் ஸ்வவிருத்த சந்திரன். சூரியனுடைய ஒளி எரிக்கும், ஆக்கும். சூரியனுடைய ஒளி எரிக்கும். ஒரு இருக்கிற தண்ணியெலாம் ஆவியாக்கி விட்டு போயிடும். இப்படி தானே? எரிக்கும், உடம்பெல்லாம் நம்மளை போட்டு வாட்டி எடுத்துடும், சூடு. சந்திரனுடைய ஒளி குளிரும், பனி, ஹிமகரன்னு அர்த்தம். அப்படியே குளிர்ச்சியை உண்டு பண்ணும். ரெண்டுமே ஒளி தான், நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கு ஜென்ம விரோதமான ஒளி. இதை விட பெரிய விஷயம் பாருங்கள். நவகிரகம் பிரதிஷ்டை பண்ணியிருக்கான், 3 விதமாக பிரதிஷ்டை பண்ணுறான். அதில் ஒரு விதமான பிரதிஷ்டையில் சூரியனை பார்க்க சந்திரனும், சந்திரனை பார்க்க சூரியனும் இருக்கணும் வந்து சொல்கிறான். அபிமுகமாக இருக்கணும். சூரியன்லேருந்து தான் சந்திரனுக்கு ஒளி போகுது, இரவில் அது கக்குது. சூரியன்லேருந்து வரக்கூடிய ஒளியை தன்னகத்தில் வச்சுட்டு திருப்பி பிரதிபாத்தியம் பண்ணும்போது அது குளிர்ச்சியாக இருக்குது. சூரியன் படைக்கிறதாகவும் அழிக்கிறதாகவும் இருக்கான், ஆனால் சந்திரன் தான் அதை காக்கிறான். அப்படியே அதனால் அந்த பொருளை அங்கே வைக்கணும். சூரியனுக்கு முன்னாடி சுக்கிரன் இருக்கணும், அது ஒளி. ஒரு பந்துக்கு பின்னாடி ஒரு வெளிச்சம் அடித்தோம்னு வச்சுக்கோங்க, பின்னாடி நிழல் விழும். அந்த நிழலுக்கு சாயாகிரகம் சனின்னு பேர். எப்படி பேர் வச்சுருக்கான் பாருங்கள். வைக்கிற அமைப்புக்குள்ளே எல்லாம் ரகசியம் வச்சுருக்கான். விஞ்ஞானம். நீங்கள் சாமியை கூட நகர்த்திட முடியாது. சூரியனை பார்த்து சந்திரன், சூரியன் சுடக்கூடியது, சந்திரன் குளிர்ச்சியார். அவ்வளோதான் விஷயம். சூரியன் நிரந்தர ஒளி, சந்திரன் தேய்மானம். நம்ம அது தேய்தா தேயலையாங்கிறதுலாம் அப்புறம். அவன் சந்திரமண்டலுக்கே போயிட்டு வந்துட்டோம். இப்போ அதெல்லாம் பேசுகிறான் தான் யோசித்து பேச வேண்டியதாக இருக்குது. என்ன காரணம்? என்னென்னா குறைஞ்சிட்டே போகிறது, வளர்ந்துட்டே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்கிறோம். குளிர்ச்சிங்கிறது உண்மை தானே? குளிர்ச்சி சூடு ரெண்டும் விருத்தமான உணர்வு, அப்படி தானே? இது தட்பம், அது வெப்பம். அப்போ ரெண்டும் விருத்தம். அதுக்கடுத்தது என்ன இருக்குது? 3 செட்டு பார்த்தாச்சு. சூரியன் சந்திரன் விருத்தம், அக்னி ஜலம் விருத்தம், பிருத்திவி வாயு விருத்தம், ஆகாசம் ஆத்மா விருத்தம். அதுதான் இங்கே ஆகமம் சொல்கிற கருத்து. ஆகாசம் ஆத்மா. இப்போ ஆகாசங்கிறது என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு லட்சணமே யாரும் சொல்ல முடியாது. இடம், அது எல்லாம் நடப்பதற்கு காரணமாக இருக்கின்ற இடம். அப்படி இடம்னு சொன்னால் அது சரியாக வருமா அப்படின்னா ஆகாசத்துக்கு ஜென்ம விரோதம் ஆத்மான்னு சொல்கிறோம். இடமே இல்லாத பொருள், அடர்த்தியான பொருள், செறிவான பொருள் அப்படின்றது அதுக்குள்ளே எதுவும் வசிக்க முடியாது. ஆகாசத்துக்குள்ளே எல்லாம் வசிக்க முடியும். இதானே? இடம் இருந்தால் தானே எல்லாமே நம்ம இருக்க முடியும். இடம் இல்லைன்னா ஒரு பொருள் இயங்குதுன்னாலே என்ன வேணும்? ரொம்ப சாதாரணமாக வாசலுக்கு போய் பார்த்தா போதும். சிக்னலை போட்டால் வண்டியில் அப்படியே நின்றுடும். முன்னாடி தாவான், முன்னாடி இருக்கும், அதுக்கு முன்னாடி தாவறதுக்கு முயற்சி பண்ணுவான். இங்கே முன்னாடி அப்படியே நிப்பாட்டிச்சு. அப்போ இடம் இருந்தாலும் வண்டி முன்னாடி போகும். அப்போ இயக்கத்திற்கு காரணம் எது? இடம்.
பிருத்திவிக்கும் அதான் இடம், அப்புக்கும் அதான் இடம், தேயுக்கும் அதான் இடம், சூரியனுக்கும் அதான் இடம், சந்திரனுக்கும் அதான் இடம். இடம் இல்லைன்னா சூரியனே இல்லை, சந்திரனே இல்லை. சுற்றுறதுக்கு பாதை இருந்தால் இல்லை, சூரியன் சுற்றுறான், மேருமலைக்கு மேலே போயிட்டு வரான், அவன் எங்கே வேணால் போட்டோம். ஆகாசங்கிறது இருந்தால் தானே எல்லாமே இருக்கும். அப்படி தானே? ஆகாசங்கிறது இடம். அப்போது ஆன்மாங்கிறது என்ன? எல்லாத்துக்கும் இடமா இருக்கிறது ஆகாசம்னா அதுக்கு ஜென்ம விரோதம்னா என்ன? எதுக்கும் இடம் கொடுக்காதது ஆன்மா. புரியல? நான் என்ன சொல்கிறேன்னு புரியல. நான் எட்டுமே இந்த எட்டும் இப்போ நான் சொல்கிறது ஆகமத்தில் சொல்லியிருக்கிற நாலும் இந்த எட்டுமே விரோதங்கிறா. 4 பொருள், அந்த 4லேருந்து விருத்த பாவம். அப்படியே ஆகமத்தில் என்ன இருக்கோ அதே வாக்கியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வன்னிம் ஸ்வ விருத்த ஜலேனா அபிபூதம் ததாகாரம் பாவையேதே அப்படிங்கிறது சைவ சித்தாந்தத்தில் பூஜையில் பூத சுத்தியில் ஆத்மசுத்தியில் வரக்கூடியது. பூஜை 5 விதம், அது ஆத்மசுத்தியில் சொல்லக்கூடிய வாக்கியம். அது இதில் கருத்து ஒரு கருத்து கூட சொந்தமாக சொன்ன மகாபாவம். அது எதுவுமே கிடையாது, எந்த பாவமும். அப்படியே அந்த விஷயம் என்னவோ அதை தான் நான் சொல்கிறேன். அப்போது ஆகமம் என்ன சொல்லுதுன்னா ஆத்மாவுக்கு ஜென்ம விருத்தம் எது? ஆகாசம். ஆகாசத்துக்கு ஜென்ம விருத்தம் ஆத்மா. ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு கொள்கையை சொல்கிறது. அதுக்கு தான் நான் பயந்துட்டே சொல்கிறேன். நம்ம ஆன்ம கொள்கையை ஏற்கனவே படிச்சிட்டோம், அதனால் திருப்பி திருப்பி அதில் தான் புத்தி, நம்மளுடைய புத்தி என்ன போகும். மனசு தானாக போய் அங்கே என்ன உட்காரும். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, இனிமேல் இந்த உணவை அவர் சாப்பிடக்கூடாது அப்படின்னா அந்த உணவை ரொம்ப விரும்பி சாப்பிட்றாருன்னு அதை பார்த்தா டக்குன்னு என்ன பண்ணிடுவார்? காரணம் என்ன? ஸ்மிருதி, பூர்வஸ்மிருதி. அதை வச்சு தான் நம்மளுடைய மனது ஒரு பொருளை கிரகிக்கும். அதனால் பூர்வஸ்மிருதி பூர்வ பழக்கத்தில் என்ன பண்ணிடுவார்? அதை பயன்படுத்திடுவார். அதனால் சொல்கிறேன். அப்போ நம்ம சொல்கிறது இந்த ஆத்மா ஆகமத்தை வச்சு ஆகமும் ஆத்மா பற்றி என்ன சொல்கிறது அப்படின்னா 4 விருத்தமான பொருளுடைய இணைவு சகலாத்மா. சகலாத்மாவுக்கு விளக்கம் கொடுக்குறோம். முழு ஆத்மாங்கிறதே கிடையாது. ஆத்மாங்கிறது சேர்ந்து வருது. சகலாத்மா, கேவலாத்மா, சுத்தாத்மா, அது மாதிரிலாம் சொல்லிகிட்டே போயிட்டுருக்கான். இப்படிதானே? அது பொது பெயர், இது சிறப்பு பெயர். மரம்னா பொது பெயர், எல்லா மரத்தையும் குறிக்கும். வேப்ப மரம்னா ஒரு இனத்தை தான் குறிக்கும். எங்காத்து வாசலில் இருக்கிற வேப்ப மரம்னா எங்காத்து வாசலில் இருக்கிறத மாத்திரம்தான் குறிக்கும். வேறு மற்ற மரத்தை என்ன குறிக்காது? அப்படி தானே? அந்த மாதிரி ஆகாசம் ஆத்மாவுக்கு விரோதம்னா ஆகாசம் எல்லாத்துக்கும் இடமா இருக்குன்னா எதுக்கும் இடம் தராதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கொள்கை வச்சுருக்கா. எதுக்கும் இடம் கொடுக்காதோ, எது தன்மையில் ஒரு சிறிதும் மாறாதோ, அது மாட்டுக்கு மாறுதலற்றதாக இருக்குமோ. ஏன்னா ஆகாசம்னே ஒன்று இல்லை, வெறும் கேப்பு. அது எல்லாத்துக்கும் இடமா இருக்குன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த இடம் எல்லளவுக்கும் இல்லைன்னா ஊசி முனை குத்துற இடம் கூட நான் கொடுக்க முடியாது அப்படின்னு மகாபாரதத்தில் என்ன சொல்கிறான்? ஒரு ஊசி முனை குத்துற அளவுக்கு கூட நான் என்ன பண்ண முடியாது. அப்போ இடம் இன்மை அப்படின்னு ஒன்று என்ன இருக்கு? இடம்னு ஒன்று இருக்கு. அந்த இடத்தினுடைய அளவு தான் அதனுடைய ஸ்ட்ரென்த்தையே. அது இருக்கக்கூடிய பகுதி, அது மேலே இருக்கக்கூடிய செயல்கள், அதை வச்சு தான் அந்த இடத்தோட மதிப்பு. அப்படி தானே? அதான் வாஸ்து சாஸ்திரம் தெரிஞ்சால் தான் அந்த இடத்தோட மதிப்பை சொல்ல முடியும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் வாஸ்து புருஷன்னு சொல்லுவா. இப்போ சரியான 4 பக்கமும் சந்திக்கிற ஒரு சாலை, அந்த சாலையில் தான் நான் வீடு கட்டுவேன். கட்ட முடியுமா? ஏன்? இந்த பக்கம் போவான், இந்த பக்கம் போவான், அந்த பக்கம் போவான், அந்த பக்கம் போவான். அப்போ அந்த இடம் எவ்வளவு மகத்துவமாக இருக்குது. எங்கேயோ பீரோக்குள்ளே ஒரு சாவிக்குள்ளே அதுக்குள்ளே ஒரு லாக்கருக்குள்ளே ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்தால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. 4 பக்கமும் அடைச்சி வச்சுருக்கான். ஏதோ 2 ரூபா பணமோ ஏதோ ஒன்று வச்சுருக்கான், பத்திரமா வச்சுருக்கான். அவன் வச்சுட்டாலும் அதை பற்றி கவலை இல்லை, அவன் வேண்டாங்கனாலும் அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் இந்த சென்டரில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு பெரிய பள்ளம் விழுந்துருதுன்னா எல்லாருமே அங்கே என்ன பண்ணிட்டாகணும்? கஷ்டப்படும். அப்போ அந்த இடத்தினுடைய பண்பு, அது மேலே இருக்கக்கூடிய வஸ்து, அதில் இருக்கக்கூடிய இயக்கத்தை வச்சு தான் இருக்குது. மேலே பீங்கானை வச்சா லெட்ரின்னு சொல்கிறீங்க, மேலே வாஷ் பேஷனை வச்சா பாத்ரூம்னு சொல்கிறீங்க, மேலே கிச்சன் மேடையை வச்சா கிச்சன்னு சொல்கிறீங்க. எல்லாத்துக்கும் இடம் தானே இருக்கு. 4 பக்கமும் எல்லாமே இடம் தானே.
ஒரு இடத்துல நெருப்பு வைக்கிறது, ஒரு இடத்துல தண்ணியை வைக்கிறது. பாத்ரூமுக்கு முக்கியம் தண்ணி, அடுப்பாங்கரைக்கு முக்கியம் நெருப்பு. இதுதானே பிருத்திவிசாரம். ஹாலுக்கு முக்கியம் இடம், ஒரு சோபா, ஒரு டிவி, 4 பேர் உட்கார்றதுக்கு 2 சேர் வேணும் அப்படின்னா என்னவா இருக்கு? அப்படி தானே? அந்த இடத்தோட அளவை வச்சு தான் நம்ம அதை விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம். அப்போ அந்த இடம் அப்படிங்கிறது எதற்கும் இடம் தராதது, எதனாலும் பகுக்கப்பட முடியாதது, எதுவும் அது உள்ளே தங்க முடியாது, அது எல்லாத்துக்குள்ளேயும் தங்கும். அதுதான் ஆன்மான்னு சொல்கிறார். புரியுதா உங்களுக்கு? இந்த 8 நாளும் ஒன்றாக இணைந்தது இந்த உடல். இந்த உடல்னு நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, அது எறும்புலேருந்து, யானையிலேருந்து, மரத்துலேருந்து, கொடியிலேருந்து, உலகத்தில் சிருஷ்டி என்ன இருக்கோ பஞ்சபூத இணைவினாலே தோன்றிய உடலானது யாதொன்று உண்டோ அனைத்தும் இந்த உடல் என்ற வார்த்தையினால், சகலம் என்ற வார்த்தையினால் குறிப்பிடப்படுகிறது. அந்த சகலம் தானாகவே ஒன்றா சேர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது அது கூட சேராது, அது இது கூட சேராது. ஒரு உதாரணம் பாருங்க. காலம்புரை வெந்நீர் போட்டு குடிக்கிறோம், வெந்நீர் போட்டு குளிக்கிறோம். குடிக்கிறதுக்கோ குளிக்கிறதுக்கோ வெந்நீர் வேணும். நெருப்பை கொண்டு போய் தண்ணியில் பொருத்தினா என்ன ஆகும்? அணைஞ்சிடும். அப்படி தானே? எரியிற நெருப்பில் தண்ணி ஊற்றினா அணையும். அப்படி தானே? முழுக்க அப்படியே திகு திகுன்னு எரியுது ஒரு நெருப்பு, அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஆவி ஆகிடும். இப்படி போனாலும் பிரச்சனை தான், அப்படி போனாலும் பிரச்சனை தான். அப்போ இது அதை அழிக்க பார்க்கும், அது இதை அழிக்க பார்க்கும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இடையில பிருத்திவிசாரம் ஒரு பானையை கொண்டு போய் வச்சா இந்த பானையில் அந்த நெருப்பு வாங்கி அந்த நெருப்பை கடத்தி அந்த தண்ணியை அது எப்படி சூடு பண்ணுறதோ அந்த மாதிரி ஒன்றோடு ஒன்று இணைத்திருக்கிறான் இறைவன். தானாக இணையவில்லை. சகலாத்மாங்கிறது அதான். ஒரு பெரிய ஞானி இருந்தார். அவர் எப்போதுமே சில செயலாலேயே உபதேசத்தை காட்டுவார். அவர்கிட்ட போய் இந்த சகலாத்மானா என்னன்னு கேட்டார். அவர் பேசவே இல்லை. அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, அடுப்பு பற்ற வச்சுருந்தார், விறகு வச்சு. அது மேலே சாதம் கொதிச்சுட்டு இருந்தது, தலை தலைன்னு கரண்டி இருந்தது. சகலாத்மானா என்னன்னா கலரிண்டே இருந்தது. கேட்குறவனுக்கு ஒன்றுமே புரியலை. ஏன்னா நான் அப்போ பிடிச்சி கேட்குறேன், ஒன்றுமே புரியலையே. அப்புறம் இந்த சித்தாந்தத்தை படிச்சுட்டு போனவன் இந்த பஞ்சபூதம் இந்த 8ம் இருக்குது அப்படின்னார். அதில் சொல்கிறார் பாருங்கள், இந்த அடுப்புங்கிறது ஒரு இடத்த நமக்கு ஒரு கவர் பண்ணி கொடுக்குது. ஒரு பர்டிகுலர் இடம், இந்த பானையை வைக்கிறதுக்கு உண்டான ஒரு இடம், ஆகாசம். அந்த ஆகாசத்து உள்ள பிருத்திவிசாரமாக இருக்கக்கூடிய கட்டை, அந்த கட்டைக்கு மேலே நெருப்பு. அப்படி தானே? இப்போ என்னாச்சு? எத்தனை வந்தது? 3 வந்து. அதுக்கு மேலே பானையில் தண்ணி. இந்த ஓஷதி அப்படின்னா என்னன்னா உஷ்ணத்தினாலே விளைவது அப்படின்னு மரத்துக்கு பேர். உஷ்ணத்தை உண்ணுவது, சூரியனுடைய ஒளியை அது என்ன பண்ணும்? சாப்பிடும். அப்போவே கண்டுபிடிச்சான், அப்போவே சொல்லியிருக்கு ஆகமம். அதை நேத்திக்கு வந்து கண்டுபிடிச்சான்லாம் யாரும் சொல்ல வேண்டாம். மரத்துக்கு பேர் வச்சுருக்கான், பாதபகா, காலால் தண்ணி குடிக்கிறது. வார்த்தையில் அவ்வளோ அழகாக இருக்கும். உஷ்ணத்தை உண்ணுவது ஓஷதின்னு சொல்கிறான். அப்போ எதுக்கு சொல்கிறான்? சந்திரனுடைய அம்சம் அரிசி. என்னது? சந்திரன். அப்போ என்னாச்சு? அதுலேயே சூரியனுடைய அம்சம் குளிர்ச்சி. சந்திரனுடைய அம்சம் அரிசி, சூரியனுடைய அம்சம் குளிர்ச்சி. அந்த குளிர்ச்சிக்கு என்ன சொல்கிறாருன்னா, அது கொதிச்சின்னே இருக்கு. அதை இப்படி கையை விட்டு அந்த கரண்டியை விட்டோன்னா அந்த கொதிப்பாடை இந்த வெப்பநிலையை அது என்ன பண்ணுது? கூல் பண்ணுது. அதை கலரி விடுறாரு. சூரிய சந்திர, பிருத்திவி அப்பு, தேயு வாயு, ஆகாசம் கலர்றது ஒரு ஆத்மா. புரியுதா உங்களுக்கு? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் சாதாரணமாக அதை செஞ்சுட்டே இருக்காது. இப்போ சமயம் என்ன செய்கிறது அப்படின்னா, சமையல் பண்ணுறதுன்னார். சமயம் என்ன பண்ணுது? சமையல் பண்ணுறதுன்னார். சமைந்த பெண் அப்படின்னு சொல்கிறோம். சமைந்த பெண்ணா வயசுக்கு வந்த பொண்ணு. அவள் ஒரு தாயாவதற்கு தகுதியாகி விட்டாள் என்பது பொருள். ஒரு பெண்ணுக்கு சிறப்பே தாய், ஈந்து புறந்தருவது, தாயாகிற பண்பு.
அவள் சமைந்து விட்டாள், அந்த பண்புக்கு வந்துட்டான். பேர் பாருங்க, பக்குவம். அரிசி அப்படியே வாயில் போட்டுக்க முடியுமா? அப்போ என்ன பண்ணுறோம்? வறுக்கவோ வேக வைக்கவோ காய்க்கவோ எதையோ பண்ணி அதை உண்ணும் அளவுக்கு பக்குவப்படுத்துவது. இந்த பஞ்சபூதத்தை இணைத்து ஆன்மாவிற்கு தகுந்தாற்போல் செய்வது எதுவோ அதுதான் சமயம். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்டீர்கள் கத்திரிக்காயை சமைக்காமல் சாப்பிட்ற முடியுமா? ஒரு 4 கத்திரிக்காய் கொஞ்சோண்டு மிளகா அப்படியே வச்சுங்க, இல்லைன்னா 2 மிளகா வாயில் போட்டு தண்ணி குடிச்சிடலாம். யாராலையாவது செய்ய முடியுமா? சாப்பிட்டாலும் பிரச்சனை தான். 2 மிளகா வாயில் போட்டுன்னு வச்சுக்க. அப்போ என்ன அர்த்தம்னா, இணைக்கிறோம், பிரிக்கிறோம், உண்ணுகிறோம். அப்போ சிரமம் இல்லாமல் உள்ளே போய் சிரமம் இல்லாமல் வெளியில் வரணும். அப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தடல் எரி மடுத்த நீரில் திளைத்து நின்று ஆடுகின்ற ஆமை போல் தெளிவிடாதேன். இந்த காயை அடுப்புக்குள்ளே இந்த சட்டியை வச்சு கொளுத்தி அதில் ஆத்மாவை பக்குவப்படுத்தின்னு இருக்கான். அது என்ன வருத்தப்பட்டு பேசுகிறாரு பாருங்க. தடல் எரி மடுத்த நீரில், நல்ல மார்கழி மாதம், பூண்டு அடுக்குது. எதுக்கு? இந்த ஆமைக்கு. அதை தூக்கி அதில் போட்டார், தண்ணிக்குள்ள தன்னால் கொஞ்சம் சூடே. ஆஹா, எந்த புண்ணியமானோ இஷ்டமாக இருக்கு, சுகமாக இருக்கு. இன்னும் கொஞ்சமாக செத்துடும். இந்த சூடை அதிகப்படுத்தினா சத்து. தழல் எரி மடுத்த நீரில் திளைத்து நின்று ஆடுகின்ற, அது உஷ்ணம் பண்ணணும். அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஏறினா என்ன ஆகும்? உடல் கிடைத்தால் நமக்கு அப்படி ஒரு சந்தோஷம். இளமை பருவம் வரைக்கும். அந்த முதுமை வந்தால் நம்மளை கொண்டுடுவது. திளைத்து நின்ற ஆமை போல். ஆமைனா 5 புலன்களினாலே. இந்த ஆமைங்கிற வார்த்தை பாருங்க, நம்ம கோயிலில் அதக்கூர் மசிலாசீனாம் ஜீரோதசித விக்கிரகம். இந்த கும்பாபிஷேகம்லாம் இன்றைக்கி நிறைய கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. அதில் யாகசாலை போட்டிருப்பா, வேதிக்கை போட்டிருப்பா, அதில் கீழே ஆமை போட்டிருப்பா. ஆமை என்பது துளைகளை அடைப்பது பேர். ஆமைக்கு என்ன பேர்? துளைகளை அடைப்பு. 5 துளை. அந்த துளையை அதை அடைக்குது, திருப்பி ஓப்பன் பண்ணுது. வால்வு வெள்ளைக்கிறத உள்ளே கொண்டு போகும், உள்ளே இருக்கிறத வெளியில் கொண்டு வரும். அதுதான் ரொம்ப அழகாக சொல்லுகிறார். அந்த மாதிரி இந்த இடத்துல சகலம் அப்படிங்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, இந்த உடம்புக்குள்ள உதிரம் வெய்து. அதை நான் பாடக்கூடாது. தேவாரம்லாம் சில பேர் தான் பாடணும். அதை நான் பேர் சொல்ல விரும்பலை. அவர் தேவாரம் கேட்காம நான் தூங்குறதில்லை. காரணம் என்னென்னா, அப்படி ஒரு காதல். அவர் என்ன சொன்னாலும் அந்த உடலை எப்படி ஆண்டவன் வச்சு சாத்து வெய்து அப்படிம்பார். சாத்து, இந்த முதுகு தண்டு இருக்குல்ல, அந்த சாத்தான். அதுக்கு உடம்பை பற்றி சாதாரணமாக சொல்கிறேன். யமனேரும் வாகனமே, 8.25 லட்சணமே, கூரையில்லா வீடே, யாரே அடாய் என்றாய் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவாள். அப்போ அவலட்சணம் 8.25ங்கிறது அப்படின்னா தமிழில் எழுதினா அவன் எழுதினா 8 8.25 லட்சணமே அப்படின்னு சொல்கிற மாதிரி. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த உடல் இது ஆன்மாவுக்கு இடப்பட்ட வலை மாதிரி. அதனால் இந்த ஆன்மாவை தனியாக சொல்லி இந்த உடம்பை தனியாக சொல்ல. ச கலை ஆத்மா. சங்கிறது இணைச்சிருக்கான், கலை அப்படிங்கிறது உறுப்பு, ஆத்மாங்கிறது அது உள்ளே இருக்குது. வள்ளுவர் சொல்கிறார் பாருங்க, பகுத்து உண்டு பல் உயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. படித்தவன் சொன்னதில் நூலோர்னு சொன்னார். படித்தவன் சொன்னதில் பெரிய விஷயமா இருக்கிறது ஒன்றே ஒன்று தாண்டான்னார். என்ன அப்படின்னா, பகுத்து உண்டு. நம்ம சாப்பிடும்போது சொல்கிற வழக்கம், குழம்பு தனியாக, ரசம் தனியாக, ஊறுகாவை தனியாக, எல்லாம் ஒன்றா போட்டு சாப்பிட்றதில்ல. எல்லாத்தையும் கலந்து சன்னியாசி தான் சாப்பிடுவோம். அந்த பகுத்து உண்டு இல்லை. இந்த உடலுக்குள்ளே இருக்கின்ற உயிரை உயிர் வேறாக உடல் வேறாக உயிர் வாழுகிற பொழுதே உண்டு. அதை அனுபவித்து உயிரை அறிந்து உணர்ந்து அனுபவித்து வாழ்வது எதுவோ அது வாழ்க்கை. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வது அதான் வாழ்க்கை. பகுத்து பல் உயிர் ஓம்புதல். வல்லவனுக்கு சொல்லும் பொருளும், அதாவது வடமொழி வேதம் உடைத்து தமிழ் வள்ளுவம் உடைத்து. அவர் சொல்லிட்டா அதுக்கு மாற்றம்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, யோசிக்கவே கூடாது. அவ்வளோ கரெக்டாக சொல்லுவார். ஒன்றன் ஊன் செகுத்து உண்ணாமை. ஊன் வேறு உடல் வேறு.
அப்போ எப்படி அழகாக பிரிச்சுக்க, உண்ணுவதனாலே ஊன். உண்ணுவதுங்கிறது உடலுக்கு தான், அந்த உடலினாலே தோன்றுகிற அனுபவம் ஆன்மாவுக்கு. அப்படிதானே? இல்லை, பல் உயிர் ஓம்புதல்னா அழகாக சொல்கிறான். பரமாத்மாங்கிறது ஒருத்தந்தான் இருக்கான். பல் உயிர் பகுவாத்மவாதம், அநேகமாக உயிர் இருக்குது, அநேகாத்மவாதம். அந்த அநேக ஆத்மாவும் ஒன்று மரமாகவும், ஒன்று செடியாகவும், ஒன்று கொடியாகவும், ஒன்று தேவதாகவும். அதுதான் அழகாக சொல்ல, பல்மிருகமாய் பறவையாய் பாம்பாய் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன். எல்லா உடம்பையும் வச்சுட்டு இருக்கேனே, அந்த உடம்பு தானே அதை பிரிக்கிறது. அதனால் பல்லுயிர்னு சொல்லுவான். பகுவாத்மவா, பகவான் ஒருத்தன், ஏகாத்மா. ஒருவன் என்னும் ஒருவன் கான், இப்படி தானே? அதனால் பல்லுயிர்ங்கிறது இந்த இடத்துல என்னது? பல. இப்போ பல ஆத்மாங்கிறது தான் சகல ஆத்மா. உடல் வேறு உயிர் வேறா? இதை நம்பால் ஹோமத்தில் சொல்கிறான் பாருங்க. கல்யாணத்தில் நம்ம மரபு சிம்பிளாக சொல்கிறான் பாருங்க. மட்டை தேங்காய் மேலே இருக்கிற அந்த பாசி எடுத்துருவான், அந்த பச்சை போயிடும், கொஞ்சம் உரித்து மட்டையோடு இருக்கும், அதில் தான் தாலி வச்சுருப்பான். அப்படின்னா என்னன்னா, மாயையோடு சேர்ந்த உடல். என்னது? சேர்ந்த உடல். ஏன்னா ஒரு உடலை உற்பத்தி பண்ணுறோம், அதுக்கான தகுதியை கொடுக்கறது. தர்ம பிரஜார்த்தம் விரணீமகே. அறத்தை காக்க வேண்டும், அறம் என்பது ஆன்மாவை அறிய வேண்டும். அப்படி அறிவதற்கு எனக்கு ஒரு புதல்வன் வேண்டும். பிரஜார்த்தம் விரணீமகே அந்த விஷயம் சொல்லும்போது அதுக்கு தேங்காய் அப்படி கொடுக்குறான். அதில் ஹோமம் பண்ணும்போது கொடுக்குறான் பாருங்க, கொப்பரை காரியம், தேவதா காரியம். இந்த கொப்பரைங்கிறது என்னென்னா, உள்ளே இருந்து இப்படி ஆடும். உடல் வேறு உயிர் வேறாக பிரிஞ்சு உள்ளே இருக்கிற தண்ணி வற்றி போயிடும். அந்த மாயே இல்லாத ஞானாத்மா கொப்பரை தேங்காய். மாயையோட வாசம் பண்ணுறது கல்யாணம். செத்துட்டா எண்ணெய் செய்ய வைப்பான். தேங்காய் என்ன பாடுபடுது பாருங்க. சிக்கான்னா குடிமின்னு அர்த்தம், சிக்கான்னா ஞானம்னு அர்த்தம். சிக்கை இல்லாமல் தேங்காய் உடைக்கூடாதான். அந்த பாடு ஒரு சின்ன செயலில் எல்லாம் கூட ஞானத்தை என்ன சொல்லிட்டு போயிடுவா. அதனால் நம்ம உடம்பு கொப்பரை தேங்காய் மாதிரி உள்ள புளியம்பழத்தை ஒத்திருந்தேனே மாணிக்க வாசகர் சொல்கிறார். முதல்ல காய் மாதிரி இருக்கும், உடம்போட சேர்ந்துருப்போம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கனியும், அதுக்கப்புறம் உள்ளே ஆடும். அதுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. அந்த மாதிரி ஒரு பண்பை உணர்ந்தவர் மாணிக்க வாசகர். அவர் தான் சகலாத்மான்னு சொல்லணும். சகலம் தனியாக ஆத்மா தனியாக சொல்லணும்னா யார் தான் சொல்லணும்? அவ்வளோதான். அப்படி சகலாத்மாவாக இருந்தால் என்ன பிரயோஜனம்னா, இவன் அவன் எனவே தான். மாணிக்கவாசகரும் நடராஜனும் ரெண்டு பேரும் பக்கத்தில் நிற்கிறா. யார் நடராஜன் யார் மாணிக்கவாசகன் தெரியல, ஒரே ஆள் ரெண்டு பேரும் நிற்கிறா மாதிரி. இவன் அவன் எனவே. இந்த திரைத்துறையில் உடனே தயவு பண்ணி சொல்கிறேன், வேறு எந்த எண்ணத்துலையும் காமிக்கல, இரட்டை குழந்தைகள் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பான். அது மாதிரி மாணிக்க வாசகருக்கும் நடராஜாவுக்கும் எந்த வித்தியாசமும் எல்லா அளவுக்கும் இல்லை. இவன் அவன் எனவேங்கிற உள்ளுக்குள்ளே இருக்க எல்லாமே இவன் ஆத்ம ஞானம் அடைஞ்சவன், அவன் ஞானத்தை கொடுத்தவன். ரெண்டு பேருமே சமகண்டமாக நிற்கிறான். இவன் அவன் எனவேன். அவரே சொல்லுவார் இவன் அவன் எனவேன். மரியாதை தெரியாமல் சொல்கிறார் அப்படின்லாம் இல்லை, அவ்வளோ அற்புதம். அந்த மாதிரி இருக்கிறது தான் சகல ஆத்மா. இந்த உடலுக்கு உள்ளேயே இருக்கின்ற போதே உயிர் உணர்வை அடைந்து உணர்வை அடையணும், உயிர் உணர்வு அடையணும். அந்த உயிர் உணர்வு வந்தால் அவன் எப்படி இருப்பான்? நான் பாதியே பறனேன். நான் வீட்டில் எப்படி இருப்பான்? யாதும் ஊரே யாவரும் கேளீர். அவன் நிற்கிற இடத்துல 10 பேர் சாப்பாடு போடுவான், அவன் உட்கார்ந்துருக்கிற இடத்துல மழை பெய்யும், சர்வக்ஷேமத்தையும் உண்டு பண்ணுவான். அவன் இருந்தாலே அந்த ஊர் க்ஷேமமாக இருக்கும். நல்லார் ஒருவர் உளரேல், அதை அது கவனிக்கணும். அந்த ஒரு விஷயங்கிறது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம், ஆத்ம ஞானமாக ஆறுது. அதனால் சகலாத்மான்னு என்ன? உடலுக்குள்ளே இருக்கும் பொழுது உயிரை பிரித்து உணர்கின்ற பண்புடையவர்கள். புளியம்பழத்தை ஒத்திருந்தேனே மாணிக்க வாசகர் மாதிரி உள்ள பண்புடையவாளுக்கு சகலாத்மா. அவளாம் உடம்புடையே இருந்தால் அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து. இல்லை, நிஷ்டைங்கிறதெல்லாம் வேறு. சகல ஆத்மாங்கிறது நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். நிஷ்டைங்கிறது வேறு, அது யோகத்தில் வரக்கூடிய விஷயம். அதில் யம நியம பிராணாயாம தாரண தியான சமாதி நிஷ்டை அதெல்லாம் படிச்சுன்னு போகும்போது அந்த சாஸ்திரத்தினுடைய ஒரு கலைச்சல் இது வேறு. சுகருங்கிற வேறு வியாதி, ஜுரம்ங்கிறது வேறு வியாதி.
அதுக்கு நீ பிளட்டு டெஸ்ட் எடுக்கணும், இதில் வாயில் சூடு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஜுரத்தை பரிசோதனை பண்ணுறது வேறு, சுகரை பரிசோதனை பண்ணுறதுங்க அது ரத்தத்தோடு சம்மந்தப்பட்டது, இது உஷ்ணத்தோடு சம்மந்தப்பட்டது. அதுக்கும் வித்தியாசம் வேறு. இதையும் அதையும் போட்டு குழப்பிக்கக்கூடாது. அதனால் நிஷ்டைங்கிற விஷயம் வேறு, சகல ஆத்மாங்கிறது தனியாக இருக்குது. அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து. அடுத்தது விஜான கலாத்மா. அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து.